அபி நக்ஷத்ரா ரொம்ப கியூட் கேர்ள். அவங்க நடிச்ச வெப் சீரிஸ் ஒரு மிகப்பெரிய பிரமாதமான வெற்றியை அடைந்திருக்கிறது. தொடர்ந்து நீங்க இந்த படத்திலேயே நல்ல பிரமாதமா தெரியுறீங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த திரைப்படம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இவங்களை எல்லாம் விட நம்ம தொழில்நுட்ப கலைஞர்கள்னு பார்த்தா ரொம்ப அழகா பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிக்கிற ஆட்களை எல்லாம் பார்த்தோம். ஒளிப்பதிவாளர் மிக சிறப்பாக இருந்தது உங்க ஒளிப்பதிவு. எடிட்டிங் வாஸ் ரியலி குட் தம்பி, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்கள்ல ஒரு கொகரன்சியும் வேணும், அதே மாதிரி ஒரு டெம்போவும் வேணும். மியூசிக் பிரமாதமா இருந்தது. வீரக்காரி எக்ஸ்ட்ராடினரி. வீரக்காரி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு. டெஃபினட்டா இந்த படத்துலயும் அந்த இம்பாக்ட் தொடர்ந்து வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்புறம் வில்லன் எங்க வில்லன் பின்னாடி நிக்கிற பயமா இருக்கு, உட்கார்ப்ப. அவரும் பிரமாதமான முகத்தோற்றம், பாவனை, எல்லா செலக்ஷனும் நல்லா இருக்கு. டைரக்டர் இத்தனை பேரையும் வச்சு மேய்ச்சிருக்கிற எஜமானி அம்மா தயாரிப்பாளர், அவங்க எவ்வளவு அமைதியா ஒரு அதாவது ஒரு ஒரு வீட்டுக்காரர் படம் எடுக்கிறேன்னா, ஏங்க உங்களுக்கு வேற வேலை இல்லையா, நம்ம தொழில் நல்லா தானே போயிட்டு இருக்கு, இந்த சீக்கிரம்னு ஒரு நம்ம ட்ரைனிங் ஒரு கோச்சிங் இது மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அது நல்லா தானே போயிட்டு இருக்கு, இதுல எதுக்கு இது அப்படின்னு எல்லாம் தடுக்காம தன் கணவருடைய ஆசைக்கு பின்புலமாக இருந்து எத்தனை பேர் இன்னைக்கு இருக்காங்க சொல்லுங்க. ரொம்ப கஷ்டம். ஸோ யூ ஆர் ரியலி கிரேட் மேடம், நீங்க ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம எத்தனையோ பேர் படம் எடுக்கலாம், ஆனா தன் கணவன் படம் எடுத்து அதுலயே அழகழகான ஹீரோயின்கள் நடிக்கிற படத்துல உங்க கணவர் ஹீரோவை வேற நடிக்க வச்சு நான் தைரியம் உங்களுக்கு. இந்த தைரியத்துக்கு நான் நிச்சயமா பாராட்டுறேன். இது ஒரு கலைத்துறையிலே கலை வடிவமாக தான் பார்க்கணும், வேற எந்த கண்ணோட்டத்திலையும் பார்க்க வேண்டிய அவசியம். வெளி உலகத்துக்காரன் என்ன வேணாலும் நினைப்பான், சினிமாக்காரங்களை கழுவி கழுவி ஊத்துவானுங்க. ஆனா சினிமாக்காரங்களோட மட்டமானவனுங்க இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியும்.